शेषार्योंशकलयशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्त गुरुवर्यसुतम् गुणाख्यम् सम्पत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये। लीलातुङ्गस्तनगिरिति सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रीशिरशिरघाः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायाम् सृजनिगलितम् यामलात्कृत्य भुङ्क्ते गुरातस्यै नमैनमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பொன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமால பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி இரவல்ல பல்விளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நான் கடவா வெண்ணமே நல்கு ஈசிகீசன் எங்கும் மானிச்சாத்தங் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கை பேத்து வாசகரின் குடலாய்ச்சிய மத்தினால் ஓசப்படுத்தத்தை தரவன் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவன் நீ கேட்டே கெடுத்தியோ தேசமுடையாய் திரவேலூரம்பாவாய். பாகவத சுப்பிரபாத்தம் 2. பட்சிகள் ஆச்சாரியனை தெரிவிக்கும். நேத்திக்கு புல்லும் சிலம்பினகான் அதர் பட்சி, அது ஆச்சாரியனை திரைப்படுத்துகிறது. இது பரமாச்சாரியை திரைப்படுத்துது. இதில் பேய்ப்பெண்ணை சொல்லிருக்கிறதுனாலே பேயாழ்வாறு சொல்றது. நேத்திக்கு பொய்கையாழ்வார் சொல்லப்படியாச்சு. இன்றைய தினம் பேயாழ்வாறு எழுப்புற விஷயம் எப்படி என்றார். இதிலே கீசிகீசென்றெங்கும் மானைச்சாத்தங் கலந்து என்ன மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, பகவத் கைங்கரியத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போகணும்னு பாகவத்தால் எழுப்பும் பாசனம். ஒரு பாகவத்தால் எழுப்பியாச்சு. அவன் பகவத் விஷயத்திலே புதிய இருந்தவள். இன்றைய தினம் இன்னொரு ஆச்சாரியர் மூலமாக அது பாரத்வாஜ பட்சிக்கு ஆனைச்சாத்தம் என்று பேரும். பேசின பேச்சரவன் கேட்டிலேயோ பேய்ப்பெண்ணே, அவ என்ன சொல்றா? பகவான உள்ளேயே அனுபவிச்சுருக்கா. எடுத்துட்டே இவா துணுக்கன்னு கைங்கரியத்துக்காக ஈடுபட்டு எல்லாரும் சேர்ந்து பாதக்கிளம்புக்கார்னு தெரிவித்த 3வது பாசனத்துக்குள்ளே அங்க போய் சேர்ந்து சாமூகிகமான திருவாராதனம் பண்ணம். இதுக்காக 2 பர்பஸ். ஒன்று, ஊராருக்காக மழை பெய்யணும், இவாளுக்காக கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தில் ஈடுபடணும், அந்த கிருஷ்ண பக்தியிலே ஈடுபட்டிருக்க வேண்டும். அதுக்காக இதெல்லாம் பிரயத்னம். இது 2வது பாதிசகம். இதில் பாகவதால எழுதுறதுக்குள்ளே அதுக்கு ஈடுபடுத்திருக்கிறவா ஞானிகள், இப்படத்தில் இருக்கிறவா கைங்கரியவரால் கர்மயோகிகள், ஞான யோகிகள். ஞான யோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகக்கூடாது. ஆகையினால் இவா அங்க போயிட்டு வாங்கோ அப்படின்றான். இல்லை இல்லை, பட்சிகளெல்லாம் அனைத்தது பேசின பேச்சரவன் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, நீ என்ன பேய் மாதிரி படுத்திருக்கியே, ஏந்திரு. எந்த விஷயத்திலே போய் பகவத் விஷயத்துக்குள்ளே ஒத்தியே அனுபவித்திருந்த படுக்க வேண்டாம், கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிக்க வேண்டியது. ஆகையினால துணை தேட்டும் தேடுவாரை போல அப்படின்னு நீங்கள் எல்லாம் உண்டாத்தான் எம்பெருமானுக்கு சந்தோஷம் அப்படின்னு காஷம் பிறப்பங் கலகலப்ப கைபேத்து. சரி, பக்ஷி எழுந்திருந்து ஒரு அடையாளமா? நீங்கள் பட்சிகள் தூங்குறதுக்கே விடுறதில்லை, ஆகினால அடையாளம் என்ன அப்படின்னு சொல்றான். உடனே தயிர் கடையெடுத்து எழுதில்லையோ, அவ 1000 சிறுமியர்கள் கடையிச்சு அச்சுத்தாலி ஆமைத்தாலி அப்படி என்னன்னு அதுக்கு
காசம் பிறப்பும், அது அச்சுத்தாலி ஆமைத்தாலி அப்படியே மோரு கடையிச்சு அந்த சவுண்டும் கேட்கறது இல்லையா அப்படின்றா. கால்சம் பிறப்பும் கலகலப்ப கைபேத்து வால்சி நெருங்குடலாய்ச்சியர் மத்தினாலோசப்படுத்த தைதரவன் கேட்டிலையோ. மத்தால தேடி கிடையும் விஷயம் தெரியலையா? சாரமான விஷயத்தை சொல்றதுக்கு கடைந்து சொல்லணும். சாரம் சாரதரம் சாரதமம் அப்படின்னு சாஸ்திரார்த்தத்தையும் ஊனப்பிரிச்சு அதில் சாஸ்திர சாரதமமானது மந்திரார்த்தங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக சுவாபதேசத்துக்குள்ளே மந்திரார்த்தத்தை எடுத்து சொல்லும் விஷயம் எந்த மாதிரி கறந்த பாலுள் நெய்யே போல் யுகத்திலெங்கும் கண்டுகொள்ளின் தெம்பெருமான் எழுதுகிறாளோ அந்த மாதிரி பாலை கடைந்து பாலை அமர்ந்து குத்தி தயிர் பண்ணி தயிர் கடைந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் நெய் பண்ணணும். அந்த மாதிரி சாரம் சாரதமம் சார பூதமான விஷயத்தை சொல்றதுக்காக நீங்கள் வருஷப்படுத்தி தைரவன் கேட்டிலையோ. மந்திரார்த்தத்தை தெரியறதுக்காக கட்டப்படணும். ஒரு நேராக ஆச்சாரியனை நீங்கள் ஆஸ்திரித்தால் தான் தெரியும். நீயோ எல்லாரையும் நானே எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி நாயக பெண் பிள்ளாய் இருந்தாய். பேய் பெண்ணேன் முதல் பாதியிலே, இரண்டாம் பாதியிலே நாயக பெண் பிள்ளாய் மேல உட்காத்துறான். நீ வரேன்னு சொல்லியிருந்தியம்மா, நீ வேணும் வராத போது நம்ம காரியம் சித்திக்காது என்று சொல்லி எதுக்காக வரணும் நான் அனுபவிச்சென்றிருக்கேனே. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் பராத்தர வஸ்துவார் நாராயணனை பாடுறதுக்காகவும் யாரு நாராயணன் அப்படின்னு அந்த அர்த்த ஞானத்துல போகும். நாரங்களுக்கு அயனவென்றபடி எப்படின்னு நீ நாரங்களாவனா நித்திய வஸ்துக்களுடைய திரள். அந்த நித்திய வஸ்துதான் நாராயணனை பாட. அந்த நாராயணன் யாரு என்ன உன்னுடைய கேசவனே கண்ணவிரானே நாராயணன் இடத்துல நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட. இருவித்தோரத்துக்குள்ள இந்த பாடம் வர்றாங்க. திருப்பாவையிலே பாட்டுக்கு அவளை ஏத்தம் கொடுத்திருக்கா. நாங்களும் அதையே பாடிட்டு இருக்கோம், இத்தபடியும் பாடிட்டு இருக்கோம். எப்படி இந்த பாட்டு சொன்னா எம்பெருமான் முகப்பு எங்கெருமான் எங்கிருக்கான்னு எங்குமுடன் இது கிருஷ்ணாவதாரமான் சொன்னாலே கிருஷ்ணாவதாரத்தை அனுகரணம் பண்ணி ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விடுவரங்கோயிலானே கண்ணவிரானாக நினைத்து பாமாலை பாடிக் கொடுத்து பூமாலை சூடிக் கொடுத்து அப்படின்றமே இல்லையோ. எல்லாம் அனுகரணம். கிருஷ்ணாவதாரம் நடந்தது துவாபர யுகத்துல, ஆண்டாள் இருந்தது இந்த யுகத்துல கலியுகத்துல. எதுக்காக நாயக்கன் பேர்பா நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நாங்கள் பாடுகின்ற இன்னும் கேட்டே கிடுத்தியோ அப்படின்னு என்ன. சில பேருக்கு ஸ்ரவண சௌக்கியம், சில பேருக்கு சந்தான சௌக்கியம். வீட்டுல பாதி பேர் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பாராம். அந்த மாதிரி கேட்டே கிடத்தியோ அப்படின்ற மூணாவது திருநாமத்தையும் சொல்றா. ஒன்றும் ரிப்ளை வரல. ஜாதகரந்தான்னு பார்த்தாலாம். பார்த்தவுடனே தேஜமுடையாய் தேஜஸுடையவளே அப்படின்றா. என்ன தேஜஸ் அப்படின்னா கண்ணபிரானோட சேரும்படியான தேஜஸ் என்கிறபடியானது உன்னுடைய திருமுக மண்டலத்தினுடைய குறைக்கிறதே. நீ வந்தா நம்முடைய காரியம் சுலபமாகும். ஆகினாலே எழுந்திராய். கதல் திறா கருவு திறந்து நீயும் வந்து நம்முடன் கோஷ்டியோடு இருந்து கண்ணபிரானை விண்ணோரு கருமாணிக்கத்தை
நன்னறத்துக்காக வர வேண்டியது அப்படின்னு இந்த பெண் பிள்ளையின் கூட்டிண்டு மூணாம் பெண் பிள்ளை அருத்திபாசுரத்துல எழுதுறான். ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் அதிகமான பாகவத சேஷத்துவம் அவர் எம்பெருமானை சுலபமாக அடையும்படியான அடையாளங்கள் இருக்கு. ஆகையினாலே ஒவ்வொரு பாசுரத்திலும் அதிகமான அஸ்மத் குருபியோ நமஹா முதல் பாசுரம், அஸ்மத் பரமகுருபியோ நமஹா பரமகள் இருப்பது இந்த பாசுரம், சர்வகுருபியோ நமஹான்னு மூணாவது பாசுரத்தில் இருப்பது மாதிரி எல்லாரையும் கூட்டின்று அவரும் தான் போகின்ற விஷயத்தை இந்த பாசுரத்தில் சொல்லி முடிக்கிறார். அஸ்மத்கிருதம் ஆரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இங்கே ஒரு சின்ன நோட் எடுத்துங்க.